ஸோ ஃபைனலி நம்மளுடைய ஏபெக்ஸ் பிரெடரேட்டர் ரிட்டர்ன் கொடுத்துருக்காரு. ஸோ ராண்டி ஆர்டன் வந்திருக்காரு அண்ட் ஆல்சோ நம்மளுடைய கெவின் ஓவன்ஸையும் பார்த்தீங்கன்னா காஸ்ட் பண்ணியிருக்காரு. பட் மேட்ச்சில் இன்டரப்ட் பண்ணல. மேட்ச் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. சீரிஸை எக்ஸ்போர்ட் பண்ணதை விட வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ நல்லாவே கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லணும். மேட்ச்சில் குறைகள் நிறைய இருந்திருந்தாலும் பட் டபிள்யூ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணதை விட நிறைய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. நல்லா லென்த்தியாகவே கொண்டு போயிருந்தாங்க. ஒரு அன்சாங்ஷன் மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா சேர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே இருந்துருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஃபேஸ் போஸ்ட்லேருந்து பவர் பாம்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காமனாக கெவின் ஓவன்ஸ் சமிசைன் மேட்ச்சில் நடக்கிற மாதிரி தான் நடந்துருந்துச்சு. பட் இந்த மேட்ச் 1000 தடவை வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூல நடந்ததுனால இந்த மேட்ச் ஒரு ஐகானிக் மேட்சாக இருக்குன்னு தான் சொல்லணும். என்எக்ஸ்டிலேயும் இவங்க சண்டை போட்டிருந்தாங்க. அது எப்படி ஐகானிக் மேட்சாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐகானிக் மேட்சாக தான் இருந்துருந்துச்சு. நல்லா லென்த்தாகவே கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெல்கமையும் நம்மளுடைய நல்ல ஒரு சேரிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் கிடச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ஃபேன்ஸ் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க யார் தான் வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி. பட் இருந்தாலும் ஃபைனலாக நம்மளுடைய கெவின் ஓவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. நான் ப்ரெடிக்ஷனில் சமிசைன் வின் பண்ணுவாருன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சமிசைன் வின் பண்ணால் தான் ராண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுத்து அதுக்கப்புறமா இவங்க 2 பேருக்குமான ஃபியூடு நல்லா நடக்கும்ன்றதை சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் கெவின் ஓவன்ஸை வின் பண்ணிட்டாங்க. கெவின் ஓவன்ஸ் வின் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய சமிசைனை போட்டு பயங்கரமாகவே அட்டாக் பண்ணுறாரு. அந்த இடத்துல வராரு நம்மளுடைய ஏபெக்ஸ் பிரெடரேட்டர் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுக்குறாரு. ராண்டி ஆர்டன் வந்து யோசிக்கிறாரு. ஸோ யோசிச்சது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா நம்மளுடைய கெவின் ஓவன்ஸ் அட்டாக் பண்ணுறாரு. பயங்கரமாகவே கொடுத்துருந்தாங்க. கெவின் ஓவன்ஸ் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கேஓ போட்டு அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேர் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் போடலான்னு பார்ப்பாரு. பட் அதை தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராண்டி ஆர்டன் ஷேர் பண்ணுவார். எல்லாம் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய ராண்டி ஆர்டன் ரெஸ்ல் மினியாவை சைன் பண்ணலான்னு பார்ப்பாரு. பட் இருந்தாலும் சைன் பண்ண காட்ட போய் கையை இறக்கிடுவார். இந்த சீன் பயங்கரமாகவே இருந்துருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கெவின் ஓவன்ஸ் ராண்டி ஆர்டனை கூட்டு போகலான்னு பார்ப்பாங்க. பட் இருந்தாலும் ராண்டி ஆர்டன் அவங்களையும் போட்டு பொழந்துடுறாங்க. இந்த வெர்ஷன் ஆஃப் த ராண்டி ஆர்டன் தான் நம்ம பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் என்ன பண்ணுறாங்கன்றது தெரியல. அப்புறம் கரெக்டாக கெவின் ஓவன்ஸ் வின் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ ராண்டி ஆர்டன் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுத்துருக்காரு. அண்ட் ஆல்சோ நான் ப்ரிவியூவில் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். ராண்டி ஆர்டன் ரிட்டர்ன் ஆகிற பட்சத்துக்கு அவங்களுக்கும் நம்மளுடைய கெவின் ஓவன்ஸ்க்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் மினியால் நடக்கும்ன்றதை சொல்லியிருந்தேன். அதனை இப்போ கரெக்டாக ராண்டி ஆர்டன் ரிட்டர்ன் கொடுத்துருக்காரு. ப்ரிவியூவில் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரெடிக்ஷன் தப்பாக போயிருந்தாலும் ராண்டி ஆர்டன் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே நடந்திருக்கு. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியனும் சொல்லுங்கள்.